வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனலுங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெயில் கடுமையாக இருக்குது. இன்றைக்கி தலைப்பு வந்து உடல் ஆரோக்கியம். எல்லாருமே உடலை ஆரோக்கியமாக வச்சுங்க. கன்னாப்பின்னான்னு சாப்பிடக்கூடாது. அதாவது வெய்ய நாளையில் டைஜஷன் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ரத்த நாளங்கள்லாம் சரியாக செயல்படாது. வேர்த்து வேர்த்து டயர்ட்னஸ் ஆகிடும். அதனால் சைவமே சாப்பிடுங்க. அசைவம் சாப்பிட்ற பிரியர்களாக இருந்தீங்கன்னா சிக்கன் கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாக. நான் சைவம், அதனால் அதை பற்றி தெரியாது. தெரிஞ்சது சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. மட்டன் வந்து பாய்லர் ஆகாது. பாயில் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை ஏதோ சமையல் பண்ணுறாங்க, குழம்பு வைக்கிறாங்க. அதனால் மட்டனும் கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும். ஃபிஷ்ஷு வந்து குழம்பு வச்சு இறக்கி வச்சு தான் போடுறாங்க, கரைஞ்சிடுதுங்கிறாங்க. அது ஏதோ ஹார்ட்டுக்கெல்லாம் நல்லதுங்கிறாங்க. அதனால் ஃபிஷ்ஷு சாப்பிடுங்க அதிகம். எக்கு சாப்பிடுங்க. எக்கு சாப்பிட்டாலுமே இந்த பிராய்லர் கோழி இருக்குது பார்த்தீங்களா, பிராய்லர் கோழி வந்து அடைச்சே வச்சுருக்கிறதுனால அது வந்து கூடாதுங்கிறாங்க. அதனால் நாட்டுக்கோழி முட்டையோ நாட்டுக்கோழியோ கிடச்சிதுன்னா சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க. அதே போல் சைவ பிரியர்கள்லாம் டெய்லி ஒரு கீரை எடுத்துக்கோங்க. கூடுமான வரைக்கும் வெயிலில் போகாதீங்க. காலையில் 8 மணிக்குள்ளே கிளம்பி போயிடுங்க. எங்கே போகிறதுனாலும் திரும்ப அங்கே ஏதோ ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஈவினிங் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். வெயில் நேரத்தில் வருதுன்னா குடை எடுத்துக்கோங்க. குடைக்கும் உள்ளேயுமே காங்கல் வரும். அதாவது உடம்புக்கெல்லாம் அது வந்து ஸ்கின் அலர்ஜியை ஏற்படுத்தும். அரிப்பு, தேமல், அலர்ஜி மாதிரி அரிப்பு வந்து படபடையாக வந்துடும். அதனால் இதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. வந்து அது வந்ததுன்னா அதுக்கு அடுத்தது அதுக்கு மேலே பரவிக்கிட்டு நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. சைவம் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஜூஸ் டெய்லி ஃப்ரெஷ் ஜூஸ் வீட்டிலே பழம் வாங்கிட்டு வந்து திராட்சை, சாத்துக்குடி, மாதுளம்பழம் எல்லாம் நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. வெளியில் வந்து எசன்ஸ் எல்லாம் சேர்க்குறாங்க, அதனால் அது உடம்புக்கு கெடுதல். அதனால் வீட்டிலே வந்து நீங்கள் பழம் வாங்கிட்டு வந்து ஜூஸ் அடித்து குடிங்க. பப்பாளி பழம் தேவையில்லைங்க. பப்பாளி பழம் மழை நாளில் தான் சாப்பிட்ணும். வெய்ய நாளில் பப்பாளி பழம் சாப்பிட்டிங்கன்னா டிசென்ட்ரி போகுங்க. நல்லது தான் உடம்புக்கு. ஆனால் அதனுடைய ஹீட் ஆகப்பட்டது நம்ம இருக்கிறப்ப சூழ்நிலைக்கு அது வந்து டிசென்ட்ரி ஆகும். அதனால் பப்பாளி பழம் தேவையில்லை. மற்ற பழம் எல்லாமே சாப்பிட்லாம். பலாவும் ஹீட்டு தான். அதுக்காக வந்து பிடிச்சது சாப்பிட்லாம். அதிகமாக சாப்பிடாம அளவோடு சாப்பிட்டா எல்லாமே நல்லாயிருக்கும். வாரம் ஒரு நடை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. எண்ணெய் தேய்ச்சி குளித்து பழக்கமாக உள்ளவங்க எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. பழக்கம் இல்லாதவங்களுக்கு அது ஆகாது. வெறுந்தலை குளிச்சுக்கோங்க. அதேமாரி குழந்தைங்களையும் டெய்லி குளிக்க வச்சுருங்க. தலைக்கு வாரத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ குளிக்க வைங்க. ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ தான். இல்லைன்னா நம்ம வந்து அலட்சியமாக விட்டுட்டோம்னா ஏதாவது ஒரு ஸ்கின் அலர்ஜி வந்துட்டு ஒன்று சில பேர் வந்து கை வைத்தியமாக பண்ணி சரி பண்ணிவிடுவாங்க. சில பேர் பயந்த சுபாவமாக உள்ளவங்க, ஐயோ குழந்தைக்கு இப்படி வந்துருச்சு, உடனே டாக்டர்கிட்ட போகணும், வாங்க போகலான்னு சொல்லிவிட்டு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் காமிச்சிட்டு வருவாங்க. அதுக்கு திரும்ப அது லோஷன் தடவி அதுக்கு மேலே மாத்திரை மருந்தெல்லாம் அதுக்கு கொடுத்து அதை நம்ம ஞாபகமாக கொடுத்துட்ருக்கணும் வேலையோட வேலையாக. அதனால் குழந்தைய வந்து அழகாக நீட்டாக குளிக்க வச்சு சுத்தமாக வச்சுக்கோங்க. அதே போல் பெட்டில் உள்ள பெட்ஷீட் எல்லாமும் வாரம் ஒரு தடவை க்ளீன் பண்ணிக்கோங்க. வெய்ய நாளில் க்ளீனாக இருக்கிறது நல்லதுங்க. ஐஸ் வாட்ரு தயவு செஞ்சு குடிக்கவே குடிக்காதீங்க. த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரும், உள்நாக்கு வளரும், இருமல் வரும், தொண்டை கட்டிக்கும். அதுக்கு நம்ம வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு அதுக்கு வந்து மாத்திரை மருந்து எடுத்துக்கணும். அதனால் தாகமாக இருந்தாலும் தாகம் இல்லைனாலும் நீங்கள் நார்மல் வாட்டர் குடிங்க. சில பேருக்கு சளி தும்மல் இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க வெந்நீரை கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிங்க. ஐஸ் வாட்ரு தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் ஐஸ் வாட்ரு குடிக்காதீங்க.
அது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்து அலர்ஜியாக மாறி தும்மல் சளி ஜுரம் கூட வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் போகணுங்க. இல்லைன்னா நமக்கு உடல் வியப்போ பாருங்கள், திடீர்னு எவ்வளோ சித்திரை மாதத்தில் இவ்வளோ வெயில் அடிக்குது, திடீர்னு இடையில 2 நாள் மழை, அது ஹீட்டை கிளப்பி விட்டுடும். அதனால் நம்ம வந்து ஐஸ் வாட்ரு தாகமாக இருக்குது அதனால் குடித்தேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. நொங்கு வாங்கி சாப்பிடுங்க, சாலட் சாப்பிடுங்க. அதாவது வெஜிடபிள்ஸு நிறையா கட் பண்ணி போட்டு வெள்ளரிக்காய், பூசணிக்காய், கேரட்டு இதெல்லாம் கட் பண்ணி தக்காளி கூட போட்டுக்கலாம். போட்டு பெப்பர் போட்டு சால்ட் போட்டு நீங்கள் குலுக்கிட்டு 11 மணிக்கு ஒரு கப்பு சாலட் சாப்பிடுங்க. எல்லாம் உடம்புக்கு நீர் சத்து சேர்ந்துச்சுன்னா நல்லா உடம்பு நீர் வடியும், கலகலன்னு நல்லா இருக்குங்க உடம்பு. எப்போதுமே சாலட் சாப்பிட்றது நல்லது. அதனால் மழை நாளில் தவிர்த்துக்கலாம், செட் ஆகாது. வெய்ய நாளில் சேலட்டு வெறும் வெள்ளரி பிஞ்சியை கூட உப்பை தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். நிறைய வெள்ளரி பிஞ்சு சாப்பிட்லாம். எல்லாருக்குமே உடல் ஆரோக்கியம் ரொம்ப 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 முக்கியங்க. உடம்பு நல்லா இருந்தால் தான் உழைக்க முடியும். எந்த வேலைக்கு போகிறதுனாலும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணுங்க. நல்ல ஃபுட்டாக எடுத்துங்க, ஆரோக்கியமாக இருங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை.